இப்போ உங்க வழக்கு நீங்க சங்கர் அவர படுகொலை செய்யும்பொழுது, உங்களுடைய வழக்கு விரைவா முடிச்சதா தானே அந்த செய்திகள்லாம் சொல்லுது. அத பத்தி நீங்க என்ன சொல்லணும்னு நெனைக்கிறீங்க? இப்போ 5 ஆண்டுகள் ஆச்சு. 2020ல ஹைகோர்ட்ல A1 அக்யூஸ்ட் ரிலீஸ் ஆயிட்டாரு. இப்போ சுப்ரீம் கோர்ட் போய் இப்போ 2025 ஆச்சு. நேத்து தான் நம்பரே ஆயிருக்கு. இங்க விரைவா நடந்தது. எங்கன்னா திருப்பூர் வழக்கு கோர்ட்ல நீதிமன்றத்துல ரொம்ப விரைவா ஒரு 1.5 ஆண்டு 1.25 ஆண்டுக்குள்ள அது முடிஞ்சது. அடுத்தது ஹைகோர்ட் வரும்போது முக்கியமான கைதி விடுவிக்கப்படுகிறார். எந்த அடிப்படையிலன்னா எந்த இதுவும் இல்லைன்னு சொல்லி. அப்ப எப்படி கீழ்கோர்ட்ல அவங்களுக்கு தண்டனை கொடுத்தாங்க? அப்ப இவங்களுக்குள்ளேயே என்ன முரண் இருக்கு? அப்ப இங்க என்ன ப்ளே பண்ணுது? அப்போ அதனாலதான் நம்ம சுப்ரீம் கோர்ட்டுக்கு இப்ப நீதித்துறையில இருக்கவங்களுக்கு கூட சாதிய மனநிலை இருக்குதுன்னு நம்ம பார்க்க வேண்டிய தேவை இருக்கு. ஆமா, உண்மையாவே அது அப்பட்டமா இருக்கு அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். ஏன் அப்படி சொல்றேன்னா, எங்க வழக்கு பார்த்த அந்த சத்யநாராயணன் அவருதான் ஜட்ஜ்மெண்ட் கொடுத்தவர் தான் வேங்கை வயல் விஷயத்திலயும் அந்த ஆய்வுகளை போய் செஞ்சார். அப்போ அங்கேயும் நீதி கிடைக்கல, இங்கேயும் நீதி கிடைக்கல.